ராமானுஜம்ஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் கணக்குவாதி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபரன்சியேஷனோட அடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ப்ராடக்ட் ரூல். வாங்க பார்ப்போம். ப்ராடக்ட் ரூல்னாவே ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். சரி, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு ஃபங்க்ஷனை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். உங்க ஸ்கூல்லலாம் யூவி மெத்தட்னு அதை சொல்லுவாங்க. யூவி மெத்தட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் போட்டால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நம்ம யூவி வச்சே சால்வ் பண்ணலாம் வாங்க. ப்ராடக்ட் ரூல்ல யூவி மெத்தட்ல ஃபர்ஸ்ட் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணா அது யூ டேஷ்ன்னு போட்டுட்டு வி அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. வி பிளஸ் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணா வி டேஷ் வரும், யூவை மல்டிப்ளை பண்ணுங்க. சிம்பிளா சொல்ல போனா ரெண்டு கை இருக்கு, ஒரு கையை டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னொரு கையை ஃபர்ஸ்ட் கையோட மல்டிப்ளை பண்ணுங்க. செகண்ட்ல செகண்ட் கையை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கையை அதோட மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ யூ டேஷ் வி பிளஸ் வி டேஷ் யூ தான் அது ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு நான் யூன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், ரெண்டாவது இதை வின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணோம்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? இங்க வந்து ஆப்ரேட்டர் போட்டுக்கோங்க, d by dx of x cos x ன்னு போட்டுக்கோங்க. x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1. அதுதான் அது u dash. v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, cos x வரும். பிளஸ் cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? அது மைனஸ் sin x. cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. அப்போ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் sin x இன்டூ u. u வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு? x இருக்கு. லிட்டரலா இந்த 1 வந்து u dash, cos x வந்து v, இந்த மைனஸ் sin x வந்து v dash, x வந்து u. இதுதான் ப்ராடக்ட் ரூல். இந்த மாதிரி சிம்பிளா நீங்க சால்வ் பண்ணலாம். இப்ப ரெண்டாவது சம் பார்க்கலாம் வாங்க. ரெண்டாவது சம்ல d by dx of x cot cube x, d by dx of x cot cube x. இப்போ இங்க x வந்துட்டு u, cot cube x வந்துட்டு, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க, அப்பதான் புரியும். ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி u dash v plus v dash u தான் ஃபார்முலா. இப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 into v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. v வந்து என்னது? cot cube x. cot cube x மல்டிப்ளை பண்ணிருங்க. பிளஸ் இப்போ இந்த v dash டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது cot cube x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த cot cube x எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னா cot x the whole cube செயின் ரூல்ல வருது. அப்ப x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3x ஸ்கொயர்னு கிடைக்குமா? இந்த இடத்துல x க்கு பதிலா என்ன இருக்கு? cot x இருக்கு. சோ 3 cot x the whole square into உள்ள வர செயின் வாங்க cot x. cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? minus cosecant square x. So அப்ப differentiation of cot x the whole cube or differentiation of cot cube x னா அது first outer ring break பண்ணுங்க. x cube differentiate பண்ணா என்ன வரும்? 3x square வரும். இந்த இடத்துல x க்கு பதிலா என்ன இருக்கு? cot x. So 3 cot x the whole square into outer ring break பண்ணியாச்சு, உள்ள வாங்க. cot x differentiate பண்ணா என்ன வரும்? minus cosecant square x. அப்போ இது அப்படியே இங்க எழுதுங்க. plus 3 cot x the whole square cot square x ன்னு எழுதலாம் into minus cosecant square x. இது ஃபுல்லா v dash into u னாது x. இந்த ஃபைனல் ஆன்சர் இங்க எழுதுறேன் பாருங்க. 1 into cot cube x மைனஸ் ஃப்ரண்ட்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 3x cot square x cosecant square x இன்னும் வரும். இதுதான் differentiation of x cot cube x. ஓகே, இப்போ differentiation of x cube tan x நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, இதுக்கு சிமிலர் ப்ராப்ளம் தான். என்னது? இங்க x cot cube x இருக்கு, இங்க x cube tan x இருக்கு. இதை நீங்க ஹோம்வொர்க்கா சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சரை போஸ்ட் பண்ணணும். இப்ப தேர்ட் சம் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் சம் sin 3x into sin cube x. sin 3x into sin cube x. sin 3x u sin cube x v. இப்போ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்.
சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? காஸ் வரும். ஸோ காஸ் ஆஃப் 3x இன்டு செயின் ரூல், சைனை தான் உடைச்சிருக்கீங்க, உள்ள 3x இருக்கு. அப்போ 3 கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1. இது ஃபுல்லா சேர்த்து u டேஷ் இன்டு v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, இன்டு sin cube x பிளஸ், இப்போ v டேஷ் எடுக்கணும், v டேஷ் அகைன் செயின் ரூல், sin cube x எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்? sin x the whole cube, x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 3x square. ஸோ 3 இன்டூ இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? sin x தான் இருக்கு. ஸோ sin x the whole square. அவுட்டர் ரிங் பிரேக் பண்ணியாச்சு. உள்ள வந்தீங்கன்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வரும், இன்டூ cos x. இது ஃபுல்லா சேர்த்து தான் என்னது? v டேஷ் இன்டூ u அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் தேர்ட் சம்க்கான ஆன்சர். பேசிக்கா sin cube x, cot cube x, sin power 5x, cos power 5 எது வந்தாலும் அது x power 5 ன்னு விஷுவலைஸ் பண்ணணும். x power 5 னா என்ன வரும்? 5x power 4. அவுட்டர் ரிங் பிரேக் பண்ணிட்டு உள்ள இருக்க ரிங் போடும். சைன்னா காஸ், காஸ்னா மைனஸ் சைன், tan x னா secant square x, secant x னா secant x tan x, cot x னா மைனஸ் cosecant square x, cosecant x னா மைனஸ் cosecant x cot x. ஃபிஃப்த் சம் போலாம் வாங்க. d by dx of x square log of cos x. இப்போ இது u, இது v. ஃபர்ஸ்ட் u வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், u dash. x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2x இன்டு v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, log of cos x பிளஸ், இப்போ இங்க கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க, இந்த log of cos x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த cos x எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னா x ன்னு விஷுவலைஸ் பண்ணணும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by x. 1 by x க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? cos x இருக்கு. அவுட்டர் ரிங் log பிரேக் பண்ணியாச்சு. இப்போ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் sin x வரும். v dash பண்ணியாச்சு. v dash பண்ண உடனே u அப்படியே மல்டிப்ளை பண்ணணும், இன்டு x ஸ்கொயர். ஆன்சர் வந்து என்ன வரும்? 2x into log x minus x square tan x. இந்த ப்ராடக்ட் ரூல், இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா u dash v plus v dash square, u dash v plus v dash u வச்சு ஈஸியா சால்வ் பண்ணலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.